31 நாள் புதிய ஏற்பாட்டின் ஒரு அதிகாரத்தை எழுதும் திட்டம். இன்று எழுத வேண்டிய அதிகாரம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 1 இருந்து 16ஆம் வசனம் வரை. நாள் 14. தேதி டிசம்பர் 11 2024. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐசுவரியவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்துப் போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. 2. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னைக் குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாயிருக்கக் கூடாது என்றான். 3. அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளிப் போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பெலனில்லை, இரக்கவும் உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்யவேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியவந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு. 5. தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். 6. அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். 7. பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். 8. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய்ச் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளைப் பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். 9. நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரைச் சம்பாதியுங்கள். 10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். 11. அநீதியான உலகப் பொருளைப் பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். 12. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றைச் சொந்தமாக கொடுப்பவர் யார். 13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்யக்கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனைச் சிநேகிப்பான், அல்லது ஒருவனைப் பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப்பொருளுக்கும் ஊழியஞ்செய்ய உங்களாலே கூடாது என்றா. 14. இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். 15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. 16. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அதுமுதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இன்றைக்கு மனப்பாடம் செய்து எழுத வேண்டிய வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.